ஒருவேளை இது பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் என் அப்பன் திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கணும். அப்படிங்கும் பொழுது பெண்களுக்கு நீங்கள் இதை உறுதியாக நம்புங்க சகோதரிகளே. உங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனையோ, உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையோ, மன வாழ்க்கையில் பிரச்சனையோ, நீங்கள் காலில் உழ வேண்டிய தெய்வம் யாருன்னா திருச்செந்தூர் முருகன். நீங்கள் திருச்செந்தூர் முருகன்கிட்ட போய் மனமுருகிய முருகா அப்படின்ட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஏன் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பவர் செவ்வாய். அதுவும் ஏன் அது திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில் மட்டும்தான் அடியேனுக்கு தெரிஞ்ச வகையில் முருகன் கோயிலில் கடல் சார்ந்த இடத்துல தன்னிச்சையாக சூரனை சம்ஹாரம் பண்ண இடத்துல உண்டு. இன்னொரு சிறப்பு என்ன, ஆதிசங்கரருக்கே வயிற்றில் பிரச்சனை வரும்போது அங்கே தான் ஸ்கந்த புஜங்கம் பண்ணார். அதே போல் தான் அந்த இடத்துல தான் அந்த இலப்பிரசாதத்தை வாங்கி அவரோட நோயை குணப்படுத்தினதும் திருச்செந்தூர் முருகனே. அதே மாதிரி இந்த பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம், குழந்தை வரம், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துருச்சுன்னா இதில் ஒரு சூட்சமம் உண்டுங்க. சூட்சமம் என்ன, நீங்கள் மனசார போய் திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதான் டுஷ் புஷ்ஷுன்னெலாம் பேர் வைக்கக்கூடாது. அந்த நேமாலஜிஸ்ட் அது சொன்னார் இது சொன்னார்லாம் வைக்கக்கூடாது. நமக்கு புரிஞ்ச தமிழ் பேரான கந்தனோட பேரை வைப்பேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அது சூட்சமம். நீங்கள் இதை மட்டும் போய் கேளுங்க, நான் தங்கத்தில் போடுவேன் அது போடுவேன் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் மனசார அங்கே போய் நின்றுட்டு திருச்செந்தூர் முருகன்கிட்ட போயிட்டு அவரோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இந்த மந்திரத்தை மனசார சொல்லுங்கள். இதுதான் முருகனோட மூல மந்திரம். இதை நீங்கள் மனசார சொல்லலாம். இல்லை நான் நிறைய நேரம் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கந்த சஷ்டி கவசத்தை அங்கே உட்காந்து பண்ணுங்கள். இல்லைன்னா இது எளிமையாக அந்த மூல மந்திரத்தை மனசார நினச்சிட்டு அவருக்கு முன்னாடி நின்றுட்டு நீ தான்ப்பா எனக்கு குழந்தை வரத்தை கொடுக்கணும்னு பெண்மணிகள் தாராளமாக கேட்கலாம். இப்போ